அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல குடுத்துருக்கேன். கண்டிப்பா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட்ஸ், ரீசென்ட் அப்டேட்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். அண்ட் கூடவே இன்னைக்கு நம்மளுடைய யூஜி அட்மிஷன் ஏஐசிசிசி மூலியமா நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ், அதாவது கவர்மெண்ட்கான 15% நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தாக்கான 100% சீட்ஸும் இதில் நடக்க போகுது. அப்போது இன்னைக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீட் மேட்ரிக்ஸ் தயவுசெய்து ஒன்றுமே புரியல சார். ஈவினிங்லேருந்து ஒரே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அண்டு மெசேஜில் கொடுக்குறீங்க. உங்களோட கஷ்டம் புரியுது. அதே கஷ்டம் தான் எங்களுக்கும் இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான இப்படி கொடுத்து ஐ மீன் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணணுன்னே தெரியாமல் அவங்களும் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஒரு பேரண்ட் பேசினார், சார் எதுக்கு சார் இப்படிலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பராக கொடுத்து இப்படி தான் பண்ணணும்னு ஒரு தெளிவாக ஒன்று கொடுத்துட்டா யாருக்குமே தொந்தரவு இருக்காது, அதை ரீட் பண்ண கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சுச்சுவேஷன் உண்மையிலே எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனில் உங்களோட கை கோர்த்து நான் கூட நிற்கிறேன் அப்படின்றது எனக்கும் சின்ன ஒரு ஆறுதலே. சரி, கண்டிப்பாக அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த விஷயம் என்ன அப்படின்றத புரிஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, ஓகே. இதுதான் இவங்க கொடுத்துருக்கிறது. சென்ட்ரல் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் தனியாக கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்கான 15% சீட்ஸுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பொதுவாக இன்றைக்கி என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல அதாவது ஓபிசி கேட்டகரிக்கு, அதாவது பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற இந்த ஸ்டேட்டில் வந்து பிரிச்சிருக்கிறது வந்து 27%. இதே வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 7.5%, சாரி எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு வந்து 7.5%, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 10% வருங்க. ஸோ இதே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் அப்படின்றது கொஞ்சம் மைல்டாக மாறும். சரியா? ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து சின்ன வேரியேஷன்ஸ், ஏன்னா நிறைய நமக்கு சப் கேட்டகரிஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிசர்வேஷன்ஸ் வந்து மாறும். ஸோ அது மட்டும் நம்ம வந்து இப்போதைக்கு அது பெரிய குழப்பங்கள் வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து மேஜராகவே வந்து மேக்ஸிமம் இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் சின்னதாக ஒரு 1 or 2% வந்து கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் விட்டுறலாம். நம்ம வந்து கரெக்டாக கேட்டகரிக்கு உள்ளே போயிடலாம். உங்களுக்காக நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள். சரியா? ஸோ இதுதாங்க விஷயம். ஃபஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்ற விஷயம் ஏஐசிசிசி விட்டுருக்கான். அதை நம்ம சித்தா ஸ்காலர் டாக்டர்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸோட, அதுவும் ஆயுஷ் ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேருக்காக ஸ்பெசிஃபிக்காக சித்தா மட்டும் விட்டுருக்கிறதுனால சித்தாவை நம்ம இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆயுர்வேதா அண்ட் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அண்ட் இப்போ கொடுத்துருக்கிற விஷயத்தில் பிசிஎன்ஓ, பிசிபிஹெச், ஓபிஎன்ஓ, எஸ்சிஎன்ஓ, எஸ்டிஎன்ஓ, இடபிள்யூஎன்ஓ, ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சது. உடனே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, பிசிஎன்ஓ அப்படின்றது பேக்வேர்ட் கிளாஸஸ் வித் நோ அதர் ரிசர்வேஷன். அதாவது பேக்வேர்ட் கிளாஸஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கோட்டா சீட்ஸை எடுக்க முடியும். வேறு ஆளோ வேற ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்களோ இதில் வர முடியாது. பிசிபிஹெச், பிசியாக இருந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கிறாங்கன்னா தான் இந்த சீட்டை அவைல் பண்ண முடியும். அடுத்தது ஓப்பன் கேட்டகரி என்ஓ, ஓப்பன் கேட்டகரி மட்டும்தான் இதை எடுக்க முடியும். வேறு கேட்டகரியிலேருந்து ஓப்பனில் யாரும் எடுக்க வரல, அதனால் நான் இங்கே வந்து எடுக்கிறேன் அப்படின்னு, ஏன்னா ஃபைனல் இந்த மாதிரி நடக்கும். ஓப்பனில் நிறைய சீட் இருக்குப்பா, யாராவது மாற்றி வந்து எடுத்துக்கணும்னா அப்படி எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் எஸ்சிஎன்ஓவும் அதே போல் தான். எஸ்சி நோ அதர் ரிசர்வேஷன், ஸோ ரெப்ரசன்ட்ஸ் எஸ்சி அண்ட் எஸ்டி. அதே மாதிரி எஸ்டி கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். அதை அடுத்தது கன்வே பண்ண முடியாது. ஸோ இந்த கன்வேயிங் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு மாறின பிறகு மேபி அது வந்து மற்ற கேட்டகரியோட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போது நம்மளுடைய இதுதான் உங்களுக்கு கிறிஸ்பாக கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 15% ஆஃப் கவர்மெண்ட் சீட்ஸ், அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை, கூடவே கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை, திருநெல்வேலின்றது பாளையங்கோட்டை, சென்னைன்றது இந்த சென்னை காலேஜில் உள்ளது. ஸோ அதுக்கு பிசிஎன்ஓ, அதாவது பேக்வேர்ட் கிளாஸஸில், இப்போ தெளிவாக புரியும். பேக்வேர்ட் கிளாஸஸில் சென்னையில் ஒரு சீட் இருக்குது, திருநெல்வேலியில் 4 சீட் இருக்குது. இதை மட்டும் பேசிக்காக புரிஞ்சுங்க. பேக்வேர்ட் கிளாஸஸில் இது 15% ஆல் இண்டியா கோட்டா சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஏஐசிசிசியில், அதாவது பேக்வேர்ட் கிளாஸஸ் அவங்க ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கிறாங்கன்னா சென்னையில் ஒரு சீட் எடுக்கலாம், பாளையங்கோட்டையில் அதாவது திருநெல்வேலியில் ஒரு சீட்டும் கிடையாது. ஓப்பன் கேட்டகரியில் சென்னையில் அவங்களுக்கு 4 சீட் உண்டு. கூடவே அவங்களுக்கு திருநெல்வேலியில் 5 சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஷெட்யூல்ட் கிளாஸ்ட் எஸ்சி, அதில் சென்னையில் 2 சீட் வந்து இருக்குது. அதே திருநெல்வேலியில் 2 சீட் ஈக்குவலாக கொடுக்குறாங்க. அடுத்து எஸ்டியில் சென்னையில் ஒரு சீட்டும் திருநெல்வேலியில் ஒரு சீட்டும் தராங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸில் உங்களுக்கு சென்னையில் ஒரு சீட்டும் இல்லை, அண்ட் கூடவே திருநெல்வேலியில் 2 சீட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கேட்டகரி தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை கம்பல்சரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கம்பல்சரி வச்சுக்கோங்க. ரைட். அதன் பிறகு
நேஷ்னல் இதுதான் ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம் எல்லாருக்கும் கேட்டது. சார் நெஸ்ட்ல எப்படி சார் கேட்டகரி பிரிப்பாங்க? என்ன மாரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. இதையும் கண்டிப்பா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்னால எவ்வளோ கிறிஸ்பா குடுக்க முடியுமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா சீட் மேட்ரிக்ஸ்ல முதல்ல பேக்வர்ட் கிளாஸஸ்ல பிசிஎன்ஓன்னு போட்டிருக்கும் 14 சீட்டு. பேக்வர்ட் கிளாஸஸ் மட்டும் எடுக்க முடியும். அதன் பிறகு பேக்வர்ட் கிளாஸஸ் இன் த சென்ஸ் நீங்க வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சு நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த நீட்டோட கேட்டகரி படியே உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆயிடும். ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அதன் பிறகு பேக்வர்ட் கிளாஸஸ் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அப்படின்றது. ஓபிசியில உள்ள நம்பர் 1 ஒரு சீட் மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஓப்பன் கேட்டகரியில மட்டும் 23 செட் வச்சிருக்காங்க. ஸோ 23 சீட்டும் ஓப்பன் கேட்டகரியில வர மாதிரி இருக்கும். ஷெட்யூல் காஸ்ட் 9 சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும். அதையும் இந்த சீட் மூலியமா நம்ம எடுக்கலாம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தாக்கு. ஸோ எஸ்டியில் 4 சீட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அதன் பிறகு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 6 சீட்டு கொடுக்குறாங்க. மொத்தம் 60 சீட்டு. அதில் 10% வச்சா 6 சீட் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது அடிஷ்னலாக இன்னொரு டபுள் கிளாரிஃபிகேஷன். ஸோ இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. பிசிக்கு 14, பிசி வித் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு 1, ஓப்பன் கேட்டகரி 23, எஸ்சிக்கு 9 சீட்ஸு, ஷெட்யூல் ட்ரைப் 4 சீட்ஸு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 6 சீட்டு, மொத்தம் 60 சீட் வந்துச்சுங்க. ஸோ இந்த கணக்கு தான் இப்போ நம்ம மேஜராக தெரிந்து கொள்ள வேண்டியது. ஸோ அதனால் இவ்வளோ தான் சீட் மேட்ரிக்ஸ். இதை வச்சு தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு எந்த இதில் எனக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்கான்றது நம்ம கேட்டகரியில் நம்ம இப்போ ஒரு 350 இருக்கோம். நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்கன்றது தெரியாது. பட் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்றது நம்மளா டிசைட் பண்ணி போகிறது. இதே வந்து 15% ஆஃப் கவர்மெண்ட் சீட் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 9 சீட் இருக்குங்க. சென்னையில் 9 சீட் இருக்குது. இதே பாளையங்கோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 10, 14 சீட்டு வருங்க. 15 சீட்டு வரும் உங்களுக்கு. சரியா? ஸோ இப்போதைக்கு இதில் லிஸ்ட்டில் 5, 5, 10, 14 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சின்ன ஒரு 0.5 வேரியேஷன்ஸ் ஒரு இடத்துல வரும். அதனால் அவங்க வந்து இந்த டைம் ரவுண்ட் பண்ணி 14 கொடுத்துருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ரொட்டேஷனில் எக்ஸ்ட்ரா ஒரு சீட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15% ஸ்ட்ரிக்டாக. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் காத்திருக்கு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பாசிட்டிவான உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் எங்களோட சேனல்லேருந்து என்ன கிடச்சிட்டு இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். புதியதாக பார்க்குறவங்களுக்கும் எங்கள் சேனலோட அந்த விஷயம் அவர்களுக்கும் போய் சேரும் அப்படின்றத தெரிவித்துக்கொண்டு உங்களோட இன்றைக்கி சர்வே ஒன்று கொடுத்துருக்கோம். இன்றைக்கி மார்னிங் சர்வே ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த சர்வே வீடியோ கண்டிப்பாக பார்த்து அதனோட டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கமெண்ட்டில் கூட அந்த சர்வேவான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கண்டிப்பாக கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் என்ட்ரி பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் கிட்டத்தட்ட நியர்லி வந்து காலையில் பார்த்தேன் ஒரு 11:30க்கு பார்த்தேன். நியர்லி வித்தின் போட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே ஒரு 110% வந்து ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஈவினிங் நான் செஷன் பார்க்கல. ஸோ ஒர்க் இப்போ தான் முடிச்சு வந்தேன். ஸோ கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். அண்ட் இதனோட ரிசல்ட்ஸ் வந்து இதனோட க்ளோசியர் வந்து 30ஆம் தேதி க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் சர்வே எங்களோட சித்தா ஸ்காலர் சேனல்லேருந்து. ஸோ இதனோட அடுத்த அப்டேட் நம்ம 1ஆம் தேதி சண்டே, இந்த சண்டே அந்த ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.